Hi friends, welcome to 3 days 3 topics. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது most requested video. என்னோட பொண்ணோட ரூம் டூர் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். சோ நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படினா வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படினா மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. கூடவே உங்க friends and relatives-க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போறது என் பொண்ணோட ரூம் டூர் தான். ரொம்ப பெரிய ரூம்லாம் கிடையாது. நார்மலா ஒரு குட்டி ஸ்பேஸை எப்படி ஆர்கனைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து நைட் டைம்ல தான் அந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். சோ வந்து நம்ம வந்து இந்த ரூமுக்கு போகணும் அப்படினா இதுதான் வந்துட்டு அந்த டோர். அது திறந்தோனே ரூம் வந்துருமா அப்படினு கேட்டிங்கனா கிடையாது. இது கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு மெத்தட் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி ஓபன் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு ஸ்பேஸ் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்றா டிவைட் ஆகும். ஸோ இதுக்கு இந்த கதவுக்கு இந்த சைடு இருக்குல்ல அந்த பக்கம் தான் வந்து ஸ்ருதியோட ரூம் வந்து இருக்கு. இந்த கதவு வந்துட்டு ஒரு வால் மாதிரியும் இருக்கும், கதவு மாதிரியும் இருக்கும், பக்கத்தில் ஒரு வழி மாதிரி இருக்கு. ஸோ இதை வந்து நான் அப்படியே ரூமாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ரூம் அப்படின்னா ரொம்ப பெரிய ரூம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நார்மலாக ஒரு குட்டி ஸ்பேஸை எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதான் காட்ட போகிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ரூமை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்குலாம் முன்னாடி இப்படி தான் வந்து இருந்துச்சு. அதாவது வீடு கட்டி வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெக்கரேட் பண்ணி இப்போ அந்த ஸ்பேஸை வந்துட்டு ஒரு ஏரியா மாதிரி, அதாவது ஸ்டடி ஏரியா மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். ஸோ ஒன்றுன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது வந்து அடுக்கி வச்சுட்டு இருந்தப்போ எடுத்த வீடியோஸ் தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரூமோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கங்காரு வந்து வரைஞ்சிருக்கோம். இது ஏற்கனவே வந்துட்டு நான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ரிவ்யூஸ் ஐடியாஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு வந்து ஒரு சைக்கிள், குட்டி சைக்கிளோ, அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ், அது வந்து எது வேணாலும் இருக்கும். இந்த பொருள் தான் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அது கையில் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் போட்டு வச்சுக்குவாங்க. நெக்ஸ்ட் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெயிண்ட்டை பற்றி நான் சொல்லியே ஆகணும். இந்த பெயிண்ட் வந்து அடித்தது பார்த்தீங்க அப்படின்னா நானும் பாப்பாவும் தான் அடித்தோம் சேர்ந்து. இந்த வெள்ளை கலர் கோடாக இருக்குல்ல, அது எல்லாமே வந்துட்டு செல்லோ டேப் தான். செல்லோ டேப்பை ஃபுல்லாக எந்தெந்த டிசைனில் வேணுமோ ஒட்டிட்டு பெயிண்ட் பண்ணிட்டோம். அந்த செல்லோ டேப்பையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதை உரிச்சு எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் அதை அப்படியே மேலே அப்படியே ஹேங் பண்ணி விட்டுட்டோம். அதுவும் பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விண்டோ இருக்குது. அந்த விண்டோவில் வந்து பெரிய ஒரு பிங்க் கலர் ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கோம். சப்போஸ் நீங்கள் பாய்ஸ் பையன் வச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் போட்டுக்கலாம். இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா பெரிய சைஸ் விண்டோ, காற்று அவ்வளோ காற்று வரும். ஸோ வந்து காற்றுக்கு வந்து பஞ்சமே இருக்காது, அந்த அளவுக்கு வந்து காற்று வரும். இந்த பிங்க் கலர் வேணும் அப்படின்றதுனால பிங்க் கலர் ஸ்க்ரீன் வந்து போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிற ஒரு ஸ்டடி டேபிள் தான். இது வந்து பாப்பா சின்ன வயசில் இருக்கிறப்பே வாங்கியாச்சு. அந்த இதில் வந்து ஒரு துண்டு மாதிரி போட்டு அதை வந்து கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டேபிள், இந்த டேபிள் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யானை மாதிரி இருக்கிற ஒரு ஆர்கனைசர். இது வந்து நான் ஏற்கனவே வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் எப்படி செய்கிறது அப்படின்றது. இதை வந்து நான் அப்படியே பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டேன். அது வந்து ஸ்டாண்டர்டாக அப்படியே இருக்கட்டும் அப்படின்றதுனால. அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென், ஒரு பென்சில், அதுக்கப்புறம் ஒரு சிசர் மட்டும் எப்போதுமே இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட ஸ்டடி டேபிள் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவோட முக்கியமான பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஸ் ரூம் அப்படின்னு வந்து இந்த கிளிட்டர் ஃபோம் ஷீட்லாம் இருக்கும்ல, அதில் வந்து கட் பண்ணி அந்த பேஸ்ட் பண்ணி அதில் வந்து ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல, அது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இது யூனிகார்ன். இந்த யூனிகார்ன் வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்ட்போர்டில் செஞ்சது. அதில் இருக்க அந்த உள்ளன் நூலை வச்சு சடை மாதிரி பின்னி அதை வந்து செஞ்சு அதை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாப்பாவுக்கு யூனிகார்னா ரொம்ப பிடிக்கும் அதனால். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்பி ஸ்டிக்கர்ஸ். பாப்பாவுக்கு வந்து பார்பி, யூனிகார்ன் அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதுனால இது வந்து இதெல்லாம் கடையில் வாங்கினது தான். இந்த பெரிய செட், இந்த பெரிய பார்பி, அதுக்கப்புறம் கூட ஒரு 3-4 பார்பி சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே வந்து அங்கங்கே பேஸ்ட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்ப முக்கியமான இடம். அதாவது அந்த ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ், புக்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுற அந்த பிளேஸ். அது வந்து நான் ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து ஒரு பழைய டிவி ஸ்டாண்ட் வந்து இருந்தது. ஸோ அதை தான் வந்து நான் புக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த ரேக் மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சம் சில்வர் கலரில் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சுட்டு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கருப்பு கலரில் இருக்கிறத பிங்க் கலர் ஷீட் இருந்தால் போட்டு ஒட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். பட் வந்து பிங்க் கலர் கிடைக்கல. அதனால் இந்த டிவி ஸ்டாண்டை நான் வந்து அப்படியே வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு மேலேருந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மேலே இருக்கிற பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவோட ரொம்ப முக்கியமான கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே மேலே தான் இருக்குது. அதாவது கலர் ஷீட்டு, A4 ஷீட்டு அப்படின்னு. ஸோ நம்ம செய்கிற கிராஃப்டை வந்து பாப்பாவும் வந்துட்டு நிறையா வந்து செஞ்சு பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கான கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த கூகுளி ஐஸ், அதுக்கப்புறம் எரேசர், ஷார்ப்னர். இந்த ஷார்ப்னர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தான் செஞ்சது. பாப்பா தான் ஐடியா கொடுத்து செஞ்சாங்க. நான் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆர்கனைசரை நான் சொல்லியே ஆகணும். இது வந்து அந்த சாரீ பாக்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த சாரீ பாக்ஸில் அந்த மாதிரி கார்ட்போர்டை குட்டி குட்டி உங்களுக்கு எந்த மாதிரிலாம் ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஒட்டிட்டு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கேல் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பென்சில், பென் அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி வேணும் அப்படின்றதுனால கட்டர், நோட் பேடு, கம்மு அதெல்லாம் வைக்கிற மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு கார்ட்போர்டை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசர். இந்த ஒரு அட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலர் செல்லோ டேப்ஸ் இதெல்லாமே நீங்கள் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்துலேயே வந்துட்டு பாப்பா வந்து செஞ்ச இந்த டீ கப் ஹோல்டர்,
அது வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு ஒட்டிட்டு டீ கொடுத்தோம் அப்படின்னா மேலே வச்சுக்கலாம் அப்படின்றதுனால செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து ரூம்லேயே தான் இருக்கும். அதுக்கப்புறம் மணி பிளான்ட். உங்கள் குழந்தைங்களோட ஸ்டடி டேபிளாக இருக்கட்டும், இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு மணி பிளான்ட் வச்சிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் கிடைக்கும். கீழே வந்து குட்டி புத்தர் ஒன்று, அதையும் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி க்ரீனரியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு ட்ரே மாதிரி வச்சுட்டு அதில் வந்து அந்த பென் வந்து செட்டாக வாங்கினதுனால ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க. அதுவே வந்துட்டு இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கும். அதில் வந்து பழைய ஸ்கெட்சு, க்ரையான்ஸு, பென்சிலு, அதுக்கப்புறம் அதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் தான் வந்து போட்டு வச்சுருக்கேன், ஹைலைட்டர் அதெல்லாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ராயிங் பேட் அதுவும் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் பாப்பாவோட உண்டியல். எவ்வளோ பாப்பா வச்சுருப்பேன்? 1 கிலோ வெயிட் நிறையா சேர்த்து வச்சுருப்பேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வெயிட்டாக இருக்கும், சில்லற காசு தான் இதுக்குள்ளே நிறையாவே இருக்கும். ஸோ அந்த உண்டியல் வந்து அப்பப்போ கொடுக்குறது எல்லாத்தையுமே அதில் போட்டு வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா இந்த ரேக் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், வேஸ்ட் கேலண்டர் ரிவ்யூஸ் ஐடியாஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். 2 பேப்பர் கப் வச்சு டம்ளர் வச்சு போட்டிருக்கோம். கீழே வந்து வாட்டர் கேன் மூடி வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆர்கனைசரை தான் நான் இன்னமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வந்து நம்ம மேலே இருக்கிறத எடுத்துட்டோம் அப்படின்னா மேலே வந்து நீங்கள் புக்ஸ் கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதோட லிங்க்கை எல்லாமே வந்துட்டு நம்ம சேனலோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கடையில் வாங்கி தான் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது, நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் குழந்தைங்கள்ட்ட அந்த வீடியோவை காமிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அவங்களே வந்து ட்ரை பண்ணிக்குவாங்க. கீழே இருக்கிற ரேக்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவோட பழைய புக்கு, அதுக்கப்புறம் பாக்ஸஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த சைடு இருக்குது. இந்த சைடு ஒரு பிங்க் கலரில் ஒரு குட்டி டஸ்ட்பின். எனக்குமே இந்த டஸ்ட்பின் ரொம்பவே பிடிக்கும், பிங்க் கலரில் இருந்தது அப்படின்றதுனால அதையும் வாங்கி வச்சாச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு ரேக்கில் இருக்கிறது. ரொம்ப பெரிய ஸ்பேஸ்லாம் கிடையாது, இது நார்மலாக ஒரு கார்னரை நீங்கள் இந்த மாதிரி ஒதுக்கி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க. செகண்ட் ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேடு, பழைய பேடு, அதுக்கப்புறம் ஒரு யூனிகார்ன் பவுச் ஒன்று, அதுக்கப்புறம் பர்த்டே செலிப்ரேட் பண்ண அந்த கோன் இருந்தது. ஸோ அது அந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் அந்த க்ளீன் பண்ணுவோம்ல அந்த டஸ்ட்டு, அது வந்து அதில் இருக்குது. அடுத்தது கீழே தேர்ட் ரேக் வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. இன்னும் புக்கெலாம் பாப்பாவுக்கு வாங்கலை. ஸோ இன்னும் ஸ்கூலில் வந்து புக்கெலாம் கொடுக்கல. அந்த புக்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ரேக்கில் தான் அடுக்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயாகவே விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த சைடு கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கார்ட்போர்டில் செஞ்ச ஒரு ஆர்கனைசர், அதாவது கார்னர் ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். அதை வந்து பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டு இந்த கார்னரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், கார்னர் ஷெல்ஃப் மாதிரி ஜிக்ஸாக்காக. ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, அதனால் அது வந்து அப்படியே வச்சாச்சு. பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு 2 சைடும் பார்பி ஸ்டிக்கர் வந்து ஒட்டியாச்சு. இந்த ஷெல்ஃபுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா அந்த ஸ்பாஞ்சில் செஞ்ச அந்த இது, அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி குட்டி பொம்மை, டால்ஸ் இதெல்லாமே இந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் வந்து கார்னரில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டிவி ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு வந்து பெரிய ஸ்டாண்டு வந்து வச்சுருக்கோம். இது வந்து பாப்பாவோட பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணோம், அதாவது நானும் என் ஹஸ்பண்டும் வந்து கிஃப்ட் பண்ணது பாப்பாவுக்கு. மேலே வந்து ஒரு கிளாத் மாதிரி இருந்துச்சு, அந்த கிளாத் வந்து பிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த ரேக்கை மட்டும் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இது வந்து அமேசானில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போது இந்த ஷெல்ஃபுக்கு மேலே வந்து லூடோ இருக்குல்ல, அந்த போர்டை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஆர்கனைசர், இதுவும் வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து ட்ராயிங் புக்ஸ் எல்லாத்தையுமே அதில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லீவ் டைமில் ஃபுல் அண்ட் ஃபுல் வரைஞ்சது எல்லாமே ட்ராயிங் தான். ஸோ அதனால் அது நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிளாக்கு, அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு அதெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழ் ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவோட டாய்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. நிறைய பேர் வந்து டாய்ஸ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸில் தான் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன், அந்த ஆல்ஃபபெட்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து என்ன பாப்பா, பசில் செட், அனிமல் பசில் செட்டு, அது எல்லாமே வந்துட்டு இதில் தான் நான் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா நீங்களுமே அதில் போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் என்ன சொல்லுது, கிண்டர் ஜாயில் வந்தது, குட்டி குட்டி கிஃப்ட் பாக்ஸில் வந்ததெல்லாம் இருக்குது. ஓ, அந்த கிண்டர் ஜாய், அதுக்கப்புறம் கிஃப்ட் பாக்ஸ்லாம் என் பொண்ணு நிறையா வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இதில் போட்டு வச்சுருக்கேன். அதில் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த முயல் தான். ஸோ அதனால் அது எல்லாமே வந்து இந்த ஸ்வீட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழ் ஷெல்ஃபில் வந்து அந்த ஃபிஷிங் பண்ணுற அந்த கேமு, அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பீச் செட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது பீச் போனப்போ வாங்கினது, அதனால் அது அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது பாப்பிட், அது அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு செட்டு, ஒரு பேக் மாதிரி இருக்கும், அதில் வந்து செயின், நெக்லஸ் அதெல்லாமே செட்டாக பிங்க் கலரில் இருக்கும், அது வந்து இந்த இடத்துல இருக்குது.
அதுக்கப்புறம் கீழ் ஷெல்ஃபில் வந்துட்டு ட்ரெயின் ட்ராக் அந்த செட்டு அது வந்து ஒரு ட்ரே இருந்தது, அந்த ட்ரேயில் வந்து போட்டு வச்சுருக்கேன். பக்கத்தில் இருக்கிறது மேக்னெட்டிக் போர்டு, ஸோ அதையும் வந்து அது பக்கத்துலேயே வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது, டாய்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, ஒரு பெரிய கார்ட்போர்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் நிறைய டாய்ஸ் போட்டு வச்சுருந்தீங்கன்னா போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாரீ பாக்ஸில் அந்த மாதிரி கலர் பேப்பர் போட்டு ஒட்டிட்டு அதில் என்னென்ன டாய்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் பார்ட் பார்ட்டாக. இது வந்து பாப்பாவாக செஞ்சது. அந்த பார்பிக்கெலாம் பேக்லாம் செய்வாங்கல்ல, அந்த பேகு ஷூ அதெல்லாமே அந்த பீசஸ் எல்லாமே இதில் தான் இருக்குது. இன்னும் நிறையா இருக்குது, அதெல்லாம் வெளியில் விளையாட வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த பார்பி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸில் இருக்குது. இதுக்காக நீங்கள் ஆர்கனைசர்லாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சாரீ பாக்ஸில் கலர் கலராக ஒட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் இருக்கிறது வந்து கிச்சன் செட், அதை வந்து இன்னொரு கலர் பேப்பர் போட்டு ஒட்டி அந்த கிச்சன் செட் எல்லாமே ஒரு பாக்ஸில் இருக்குது. பில்டிங் பிளாக்ஸ் அடுத்தது இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பில்டிங் பிளாக்ஸ், அது எல்லாமே இந்த சாரீ பாக்ஸில் ஒரு கலர் பேப்பர் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்களுமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்புமே. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்பி. நிறைய பார்பி இருக்குது. இத்தனை பார்பி தான் அப்படின்னு கணக்கெலாம் கிடையாது, நிறைய பார்பி பொம்மை வச்சுருக்காங்க. அந்த பார்பி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு அந்த கீழே இருக்கிற பாக்ஸில் தான் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய நீங்களும் டப்பாலாம் கிடச்சிது அப்படின்னா அழகாக அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு அடுக்கி வச்சுக்கலாம். கீழே வந்து ஒரு போர்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கலர் பெயிண்டிங் பேலட் இருக்குது. கீழே வந்து எம்டி ஸ்பேஸ் எதுவுமே கிடையாது அங்கே. நெக்ஸ்ட்டு வந்து ரூமோட இந்த சைடு பார்த்தீங்க அப்படி ஒரு சைடு ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இந்த சைடு வந்து இதுதான் இருக்குது. அடுத்தது இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அந்த குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு அந்த கிளிட்டர் ஷீட்டில் அந்த கட்டர் வச்சு கட் பண்ணி அதெல்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த கிளாக் வந்து பாப்பாவாக செஞ்சது, டைம் கற்றுக்கிறதுக்காக அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இப்போ தான் வந்து டைம் கற்றுட்ருக்காங்க, ஸோ அதனால் அந்த மாதிரி கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு இந்த ரூமில் ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஆர்கனைசர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நத்தன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்கனைசர். இது வந்து பழைய ஸ்வீட் பாக்ஸ் ரிவ்யூஸ் ஐடியாஸில் தான் போட்டிருக்கேன். வீடியோ இது வரைக்கும் அப்லோட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதில் 4 கம்பார்ட்மெண்ட் வந்து வச்சுருக்கேன். ஒரு இதில் வந்து கண்ணாடி, அதுக்கப்புறம் இன்னொரு இதில் அந்த குட்டி முயல், அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச அந்த கிராஃப்ட் ஐட்டம், இன்னொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன குட்டி குட்டி கிளிப்ஸ், அது வந்து கம் ஓட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து தம்பின்ஸ் எல்லாமே இந்த சைடில் தான் இருக்குது. ஸோ இந்த ஆர்கனைசர் வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எப்படி செய்கிறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து செஞ்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்விட்ச் போர்டு இருக்குது, அது மேலேயும் இருக்குது. இங்கே வந்து டேபிள் ஃபேன் வந்து வச்சுருந்தோம், இப்போ தான் நான் வந்து அதை எடுத்து வச்சுருக்கேன். வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா காற்றே நல்லா வருதுன்னு அதை எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறம் கதவுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹூக் மாட்டிட்டு அதில் பாப்பாவோட பேகு, அந்த எங்கேயா வெளியில் போனால் எடுத்துகிட்டு போகிற பேக்ஸ் எல்லாமே இந்த ஹூக்கில் வந்து மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இடத்தையும் அடைக்காது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பாப்பாவோட ரூம் டூர். கண்டிப்பாக இந்த டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஏதாவது குட்டி குட்டி ஐடியாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு குட்டி ஸ்பேஸை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க, அதாவது தூங்குறதுக்கு தான் ரூம் அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க போய் உட்காந்து அவங்க ஒர்க்கை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக அந்த ரூம் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலே வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த செலோடேப் எல்லாத்தையும் கட் பண்ணது எல்லாத்தையும் மேலே தான் வந்து மாட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவோட பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ பலூனில் கட்டி விட்டுருந்த அந்த இதையும் வந்து மாட்டி விட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த ரூம் டூர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். கிச்சன் டூரும் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.